இன்னைக்கு உலகத்துக்கே ஈரான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஈரானை பார்த்து இந்த உலக நாடுகள் இருக்கிற எல்லா தலைவர்களும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஈரான் பண்ணிடுச்சா அப்படின்றத நீங்க கேட்கறது புரியுது. ஆமாங்க, கிட்டத்தட்ட யாருமே தொட முடியாத ஒரு விஷயத்த ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவோட அதிபரா இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் போரை இதுக்கப்புறம் நம்ம முடிச்சுக்கலாம்பா, சீஸ்ஃபயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களே கீழே இறங்கி ஈரான் கிட்ட இதை சொன்னாலும் ஈரான் வந்துட்டு நீ சொல்லும் போதெல்லாம் அது பண்ண முடியாது, இந்த ஒரு போரை நாங்க திரும்பியும் எஸ்கலேட் பண்ணி தொடர்ந்து வந்துட்டு இருக்கிற எல்லா நாடுகளுமே தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் இப்போ பயங்கரமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. என்னடா ட்ரம்ப்பே நிறுத்த சொன்னாலும் ஈரான் வந்துட்டு நிறுத்தாம போர் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு அமெரிக்காவோட ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் ஈரான் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்துல ஈரான் அதை காமிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இந்தியன் ஓஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தீவை அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஏர்பேஸ நடத்திக்கிட்டு வராங்க. சரி, எதுக்காக அமெரிக்கா இந்த ஒரு தீவுல ஏர்பேஸ வச்சிருக்காங்கன்னா, நாளைக்கு பின்ன ஃபியூச்சர்ல இந்தியா கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இதனால வந்துட்டு அமெரிக்கா இந்தியாவை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா இந்த ஒரு தீவுல இருந்து பிரிட்டனும் அமெரிக்காவும் இந்தியாவை தாக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் கிட்டத்தட்ட இந்தியன் ஓஷன்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தீவை 60 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இந்த ரெண்டு நாடுகளும். அதுதான் இந்த யூகே டியாகோ கிரேசியா அப்படின்றது சொல்றாங்க. சோ கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த ஒரு தீவை எந்த ஒரு நாடுமே தொட்டதே கிடையாது. ஆனா நேத்திக்கு ஈரான் முதல் தடவை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இந்த ஒரு தீவுல பண்ணியிருக்காங்க. சோ இதனால அமெரிக்கா பிரிட்டன் நடத்துற இந்த ஒரு ஏர்பேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்தி இருக்கு. சோ இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட ஈரான்ல இருந்து இந்த டியாகோ கிரேசியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவு 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு கடல்ல. சோ இதனால அமெரிக்கா வந்துட்டு ஈரான் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு தீவெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. பட் ஈரான் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தள்ளி தாக்கக்கூடிய ஒரு மிசைல், பாலிஸ்டிக் மிசைலை ஈரான் ஏவி கிட்டத்தட்ட அவங்களோட ஏர்பேஸை தொலைச்சி எடுத்திருக்கு. இந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு சம்பவமா இந்த உலகத்துக்கு மாறி உலக நாடுகள் எல்லாருமே இப்ப ஈரானை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளுமே ஈரான்னால அதிகபட்சம் 2000 கிலோமீட்டர் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மட்டும்தான் இருக்கு. சோ இதை வச்சுக்கிட்டு வெறும் ஈரான் இஸ்ரேலை மட்டும்தான் அடிக்க முடியும் அதிகபட்சம், அதுக்கு மேல எந்த ஒரு நாட்டையுமே தாக்க முடியாது. சோ அட்வான்ஸான மிசைல் ஈரான் கிட்ட இல்லைன்னு சொல்லிதான் எல்லா நாடுகளுமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா உலக நாடுகள் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு குழப்பமும் ஷாக்கும் அடைஞ்சாங்க. ஏன்னா ஈரான் கிட்ட எப்படி 4000 கிலோமீட்டர் தாண்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு மிசைல் எப்படி இவங்கனால உருவாக்க முடிஞ்சது, அப்போ ஈரானுக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட மிசைல் அட்வான்ஸா வச்சிருக்காங்களான்னு சொல்லி இன்னைக்கு உலக நாடுகள் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்த பத்தி ஈரான் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. எங்க கிட்ட எக்கச்சக்கமான ஒரு சர்ப்ரைஸ் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அந்த ஒரு சர்ப்ரைஸ்ல இதுவும் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்றது சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான்ல இருக்கிற மலைகளை குடைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியவே நாங்க உருவாக்கியிருக்கோம். அந்த சிட்டில முழுக்க முழுக்க நாங்க மிசைலை மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். கிட்டத்தட்ட ஒரு சிட்டி அளவுக்கான ஒரு மிசைல்ஸை நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த 2 வருஷத்துக்கு கூட இந்த ஒரு போரை எங்களால கண்டினியூ பண்ணி தொடர்ந்து தாக்குதல் பண்றதுக்கான கெப்பாசிட்டி எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஈரான் காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அமெரிக்காவும் சரி, அமெரிக்காவோட நட்பு நாடுகளுமே சரி, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் ஈரான் கிட்ட இருந்து. இதுல ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா, ஈரான் கிட்ட 4000 கிலோமீட்டர் தாண்டி தாக்கக்கூடிய ஒரு மிசைல் அவங்க வச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு மிசைலை வச்சு ஈரான் லண்டனை தாக்கலாம், பாரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஈஃபில் டவரை தாக்கலாம், யூரோப் கண்ட்ரிஸை தாக்கலாம், அதுக்கப்புறமா ரோமை தாக்கலாம், ஜெர்மனி, அதுக்கப்புறமா சைனா, கஜகிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா முதற்கொண்டும் ஈரான் நினைச்சா உட்கார்ந்த இடத்துல இருந்து அவங்களோட மிசைலை தாக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. இது வரைக்கும் உலக நாடுகள் இஸ்ரேல் வரைக்கும் தான் ஈரானால தாக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே ஈரான் அதை தாண்டி உங்க வீட்டு வாசல் வரைக்கும் கூட எங்களால தாக்குதல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் இப்போ காமிச்சிருக்காங்க. சோ இதனால இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஆபத்தா ஈரான் மூலியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ஒரு நட்பு நாடா தான் பாக்குது. இந்தியாவுமே ஈரானுக்கு ஏகப்பட்ட உதவிகள் இதுக்கு முன்னாடி வாருக்கு முன்னாடியும் பண்ணிருக்கு. வார் சிச்சுவேஷனுமே நம்ம ஏகப்பட்ட மருந்துகளை ஈரான் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
பட் இதுல இந்தியா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈரான் கிட்ட இந்தியா வரைக்கும் தாக்கக்கூடிய அளவுக்கு மிசைல் வச்சிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு இந்தியாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்டே இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வர நான் ஒரு சீஸ் ஃபயர் பண்றேன்பா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களே வந்துட்டு இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா, பட் ஈரான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ சொல்லும் போதெல்லாம் வார நிறுத்த முடியாது, நீ வார ஆரம்பிச்சுட்ட, முடிக்கிறது வந்துட்டு ஈரான் கையில தான் இருக்கு. சோ இன்னமும் இந்த ஒரு போர் கண்டினியூ ஆகும், எங்களோட ஏவுகணைகள் ஒவ்வொரு நாளுமே பல நாடுகளை தாக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த வாரை இன்னமும் எஸ்கலேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ இப்ப சூழ்நிலை எப்படி போயிருக்குன்னா, ட்ரம்ப் சொன்னாலும் இந்த ஒரு வாரம் நிக்க போறது இல்ல, ஈரான் கையில தான் இருக்கு இந்த ஒரு வாரம் நிக்கணுமா நிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. நீங்க இது ஒரு விஷயத்த கவனிச்சீங்கன்னா, ஈரான் மட்டுமே கிட்டத்தட்ட தனி ஒரு நாடா சுத்தி இருக்கிற எல்லா அரபு நாடுகளுமே ஒரே நேரத்துல பல இடங்களை தாக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு அமெரிக்காவும் யூகேவும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற ஏர்பேஸுமே தனி தீவையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு வார் வந்துட்டு ஈரான் விசஸ் இஸ்ரேல் அப்படின்றத தாண்டி ஈரான் விசஸ் அமெரிக்கா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இந்த ஒரு தாக்குதல் மூலியமா மாத்தி இருக்கு. பட் இந்த ஈரானுக்கு இந்த அளவுக்கு வெறித்தனமா தாக்கக்கூடிய அளவுக்கு ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு காரணம் கமனி அவர்களோட மரணம் தான். கிட்டத்தட்ட 70 வருஷமா இந்த ஒரு ஈரானை ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு சுப்ரீம் லீடரை அமெரிக்கா கொன்னதுனால இதுக்கு பழிவாங்குற விதமா இன்னைக்கு ஈரான் ருத்ர தாண்டவமா இந்த ஒரு வார்ல செயல்படுத்தி வராங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. சோ ஈரான் பண்ண இந்த ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை பத்தி உலக நாடுகள் எல்லாருமே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த ஒரு ஈரான் பவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா, இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு கூடிய சீக்கிரத்துல அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை பார்க்கறேன். அண்டில் தென் பை பை.